On and off. Dear student, today is watching about biostatistics allied theory paper. We will discuss about tabulation in biostatistics aspects of working the subject. Previously, we will discuss about population statistics, how to work in the method. So these are all the discussed. Now we start tabulation method. What is mean by tabulation? Tabulation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கட்டம் போடுவாங்க, சீரியல் நம்பர் இருக்கும், நேமு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், மார்க் இருக்கும், சப்ஜெக்ட் கோடு இருக்கும், பாஸு ஆவரேஜ் ரிசல்ட்டு பாஸு ஃபெயில் அவ்வளோதானே இருக்கும். அது ஒரு டேபுலேஷன். இது ஒரு பேசிக் மெத்தட். பட் டேபுலேஷனில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேபுலேஷன்னா என்ன அப்படின்னா, டேபுலேஷன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், அதில் ஒரு லாஜிக் இருக்கும். பாஸு ஃபெயில், பாஸ் மட்டும் ஏன் போடலாம், ஏன் ஃபெயில் மட்டும் போடலாம்? பாஸும் ஃபெயிலும் ரெண்டும் சேர்ந்து போடுறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமாக. ஓகே, இப்போ இது ஒரு டேபுலேஷன் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்டு லாஜிக்கல் presentation of numeric data in row wise and as well as column wise. row wiseனால் இப்படி ஒவ்வொரு பையனுடைய சீரியல் நம்பர் 1, பேர், ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்கு, சப்ஜெக்ட் கோடு, பாஸு ஃபெயிலு, அதெல்லாம் ஒரு ரோ. காலம் அப்படின்னாக்கா சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 7 அதெல்லாம் காலம். அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நேம் வரிசையாக. ஓகேவா, அப்துல் ரஹீம்லேருந்து அப்படியே ஆரம்பித்து கடைசியில் வந்து வாஹித் வரைக்கும் முடியாது. இந்த மாதிரி ஒரு நேம் வரிசையாக ஏல ஆரம்பித்து WXYZ அப்படியே முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ். ஓகே, ஸோ அதே அடுத்தது லாஜிக், பாஸ் ஃபெயில், அதெல்லாம் ஒரு லாஜிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாமே வந்து டேபுலேஷனில் இருக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கும், லாஜிக்கலாகவும் இருக்கும், ஓகே, நியூமெரிக்கலாகவும் இருக்கும், ரோ வைஸாகவும் இருக்கும், காலம் வைஸாகவும் இருக்கும். டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதில் இன்னும் வேறு என்ன ஃபெசிலிட்டேட் இருக்குன்னா, கம்பேரிசன் பண்ணலாம். இந்த பையனோட இவன் மார்க் எவ்வளோ, இந்த சப்ஜெக்ட்லேருந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, இதில் எவ்வளோ எக்ஸ்டர்னல் மார்க்கு, இது எவ்வளோ இன்டர்னல் மார்க்கு, ப்ராக்டிக்கலில் அதிகமாக வாங்கியிருக்கானா, தியரியில் அதிகமாக வாங்கியிருக்கானா, இப்படி ஒவ்வொன்றையுமே கம்பேர் பண்ணக்கூடியதே ஒரு டேபிளை வச்சு பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஆவரேஜ் எவ்வளோ. ஸோ ஒரு செமஸ்டரில் மொத்தம் 5 பேப்பர் இருக்கா, அப்போ 5 × 5 மார்க்ஸ் பை 5 டிவைட் பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் வந்து ஆவரேஜ். ஸோ ஃபஸ்ட் இந்த செமஸ்டரில் 75% வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸும் பண்ணலாம். ஒரு டேபுலேஷனில் சிஸ்டமேட்டிக் இருக்கும், லாஜிக்கல் இருக்கும், நியூமெரிக்கல் டேட்டா இருக்கும், ரோ வைஸாக இருக்கும், காலம் வைஸாக இருக்கும். இன்னும் என்ன இருக்குன்னா கம்பேரிசன் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அனாலிசிஸும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு டேபுலேஷன். வேறு என்ன பண்ணலாம், ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது bring the related information close to each other. ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், நீ இதில் எவ்வளோ வாங்கியிருக்கேன். அண்ட் ஹெல்ப் இன் ஃபர்தர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைனலு பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன்னா உனக்கும் அவனுக்கும் எல்லாம் வித்தியாசம், எவ்வளோ வேறுபடுது, எவ்வளோ வந்து மார்க் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒரு டேபுலேஷனில் இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேபிளில் இருக்குது. To put in other words, the method of places organized data into a tabular form is called a tabulation. This is the definition. Okay, to put it in other words, the methods of placing organized data into a tabular form is called a tabulation. It may be complex, double and simple depending upon the nature of categorization. ஸோ இதில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் மெத்தடும் சிம்பிள் மெத்தடும் இது வந்து டிபெண்ட் பண்ணி போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி டேபிள் இருக்குது. என்னென்ன மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பர் 1, simplify the complex data. Simplify the
complex data. Number 2, the bring out essential features of the data. Number 3, to facilitate comparison. Number 4, to facilitate statistical analysis. Number 5, saving of space. ரொம்ப முக்கியமாக பார்ப்போமா ஒன்று. த சிம்பிளிஃபை தி காம்ப்ளெக்ஸ் டேட்டா. எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயமா இருக்கட்டும் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி. நம்ம காலேஜில் ஒரு 100 ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க, 3000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், 100 பேரை பற்றி இவர் எவ்வளோ சம்பளம் வர்றாரு, இப்போ அப்பாயின்மெண்ட் ஆனார், எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, இவர் எப்போ ஜாயின் பண்ணார், இவருக்கு இப்போ என்ன சர்வீஸ் ஆகுது, இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டுருக்கிறாரு, எவ்வளோ நாள் இந்த காலேஜுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ நாள் மெடிக்கல் லீவில் இருக்கிறாரு, எல்லா டீட்டெயிலுமே காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த டேபிளோட வேலை. இப்போ படிக்கிறேன் பாருங்கள். இட் ரெடியூசஸ் த பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சொன்னா இல்லையா, ஒருத்தருடைய இன்ஃபர்மேஷன் எவ்வளோனா 100 பேர் வேலை செய்கிறாங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது. பல்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் raw data in a simplified and meaningful form, so that it could be easily by common man in less time. யாராக இருந்தாலும் காமன் மேன் மீன்ஸு ஒரு சாதாரண ஆள் கூட அப்படி டேபிளை பார்த்தாருன்னா ஓஹோ நேம் இருக்குது, ஓ இவனோட மார்க். இப்போ ஒரு வீட்டில் வந்து உங்கள் அப்பா வந்து படிக்கவே இல்லை, அவங்க 2 பேரும் வராங்க, பையனோட வந்து மார்க் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறோம். வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கும் புரிகிற அளவுக்கு காமன் மேனுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நேம் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், மார்க்கு பார்ப்பாங்க, ஓ இது ஃபெயில் ஆகிருக்கான், இது கம்மியாக இருக்குது மார்க்கு, இது கூட இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பல்க் இன்ஃபர்மேஷனை ஒரு டேபிளில் சொல்லி போட்டுடலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் டு சிம்பிளிஃபை தி காம்ப்ளெக்ஸ் டேட்டா. நம்பர் 2 புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. டு பிரிங் அவுட் எசென்சியல் ஃபியூச்சர்ஸ். இது 5 மார்க்ஸ் கொஸ்டின் தம்பி, மறந்துடாதீங்க. டேபிளேஷன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். டு பிரிங் அவுட் எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி டேட்டா. இட் பிரிங்ஸ் அவுட் த சீஃப் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் data. It presents fact clearly and precisely without a textual explanation. ஸோ இந்த டெக்ஸ்டுவல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்ஃபுல்லாக இருக்கும், வெறும் டெக்ஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து அதை நம்ம யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? டு பிரிங் அவுட் எசென்சியல் ஃபியூச்சர், எல்லாமே வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கும். அது தேவையில்லாத கதைகள்லாம் இங்கே வந்து வராது. பார்த்துட்டிங்களா? தேர்ட் ஒன், டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன். இதுவும் முக்கியமானது. நம்ம கொடுக்குற ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டாவில் ரோ வைஸ் இருக்கும், காலம் வைஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைமல்டேனியஸாக எல்லா டேட்டாலையுமே அட் அ டயத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இவனுக்கு விட அவனோட மார்க் எவ்வளோன்னு கம்பேர் பண்ணலாம். இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனை வாங்கணும், தேவைப்படுது, கேட்கணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம காலேஜில் வந்து ஆனுவல் டேயில் ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு, இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக, செகண்ட் இயரில் வந்து யார் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஆனுவல் டேயில் கொடுப்பாங்க. 2 பேர் நேம் கொடுங்க, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கும்போது எதை பேசிஸ் பண்ணுறது? அட்டெண்டன்ஸ் பார்க்கலாம், அவன் போன செமஸ்டரில் கரண்ட் செமஸ்டரில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கான், கிளாஸில் எவ்வளோ ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கு, அரியர் வச்சுருக்கிறானா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க்கா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். ஒவ்வொருத்தனையும் காலேஜில் நம்ம உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து செகண்ட் இயர் பயோடெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா 53 பேர் இருக்காங்க. 50 ஸ்டூடெண்ட்டையும் மென்டார் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பயோடேட்டாவை கையில் வச்சுட்டு நீ எவ்வளோ, போன செமஸ்டர் எவ்வளோ மார்க் பார்க்க முடியுமா? அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100% வந்து ஜென்யூன் இருக்குமா? அவனுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தண்டையும் கேட்டுட்டு இருந்தால் எவ்வளோ டைம் ஆகும்? அதுதான் இங்கே ஃபெசிலிட்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். கம்பேரிசன் பண்ணலாம்.
ஓகே, தேர்ட் பாயிண்டில் ஜென்யூனஸ் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஹையஸ்ட் மார்க்கு, இவன் தான் அட்டன்ஸிங்கும் கரெக்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவனோட பேரை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க, இவங்களோட பேரை செகண்ட் கொடுங்க, முடிஞ்சு. ஃபோர்த்து டேபிள் பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ஃபெசிலிட்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். இது ஒரு டேபிள் வந்துச்சுன்னா அதில் எல்லா டீட்டெயிலுமே எல்லா சோர்ஸுமே இருக்கும். அனாலிசிஸ் பண்ணலாம், எவ்வளோ என்ன கம்பேரிசன் பண்ணலாம், ஆவரேஜ் பார்த்துடலாம், டிஸ்பர்சன் பார்க்கலாம், கோரிலேஷன் பண்ணலாம், இவனை விட அவன் மார்க் பெட்டரா அப்படின்னு பார்க்கலாம். மச் ஈஸியர் இட் compressed in the form of the table. Okay, finally சேவிங் ஆஃப் ஸ்பேஸ். ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு பேஜுக்கு எழுதணும்னா 53 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் 53 பேஜுக்கு போகணும். நீ 53 பேஜையுமே உட்காந்து பார்க்கணும், அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரு பேஜில் டேபிள் இருந்தால் போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்பேஸ் வந்து இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ படித்து பார்ப்போமா? The table present fact in a better way than the textual form. It saves space without sacrificing the quality and quantity of data. Okay, so இந்த 5 பாயிண்ட் தான் டேபிளிசனுக்கு மேஜர் பாயிண்ட். இன்னொரு தடவை சொல்கிறேன். டு சிம்பிளிஃபை தி காம்ப்ளெக்ஸ் டேட்டா, டு bring out essential features of the data, to facilitate their comparison. Fourth point, the facilitate statistical analysis, and finally saving of the space. Okay, next, இப்போ tabulation என்ன பாருங்க. Tables is one of the device presenting the data. First step, before analysis and interpretation, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. For frequency of distribution table, each table should contain title, serial number, table 1, table 2 அப்படியே நிறைய வரும். அடுத்தது ஹெட்டிங், ரோ, காலம் வைஸ் இருக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் எந்த கிளாஸ் இருக்கும், நேம் ஆஃப் தி கிளாஸஸ் இருக்கும். அடுத்தது கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் வித் இருக்கும். யூனிட்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் த டேட்டா மென்ஷன் பண்ணியிருக்கும். அடுத்தது குரூப்டு டேட்டா இன் ஆர்டர் வைஸாக இருக்கும். இதெல்லாம் டேபிளோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேபிள், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைமரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம். இப்போ வந்து கிளாஸ், இது வந்து ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், எம்ஃபில், பிஹெச்டி, இது மாதிரி ஒரு ரேஷியோ டேபிள் போட்டுருவோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே ஃபஸ்ட் இயர் இப்போ அட்மிஷன் ஆக போகிறான், அவன் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. செகண்ட் இயரில் இப்போ நீங்கள் 53 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. தேர்ட் இயரில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாக்டாக இருக்கிறாங்க. எம்ஃபில்லில் வந்து ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒரு டேபிளை வச்சே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓ ரைட்டு, இது பிஎஸ்சி, இது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை ஒரு ப்ரைமரி பேசிக்கே ஒரு டேபிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது இன்ஃபர்மேஷன். இப்போ டேபிளை வந்து பாருங்கள். ரெண்டாவது டேபிளோட இன்ஃபர்மேஷன், ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லேது இது வரைக்கும் உள்ள ஹைட்டில் உள்ளது எத்தனை பேர் இருக்கான்? 8 பேர் இருக்கான். ஒரு கோடு கழிச்சாச்சு. ஸோ இங்கே 4, 1, 5, 5, 5, 10 பேர் இருந்துச்சு. அடுத்தது 162லேருந்து 163 கிலோவில் எவ்வளோ பேர் இருக்கிறான்? சென்டிமீட்டரில் 15 ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஒரு கிளாஸில் எவ்வளோ ஹைட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவை கண்டுபிடிச்சிடும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 200 பேருடைய இன்ஃபர்மேஷனையும் அட் அ டயத்தில் வந்துடும். இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது ஒரு டேபிளேஷன் மெத்தட். ஸோ ஒரு சிம்பிள் டேபிளில் வந்து காம்ப்ளெக்ஸ் பல்க் இன்ஃபர்மேஷனை கூட ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து டேபிள்ஸுடைய பேசிக் ரூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ டேபிள்னால் என்ன, டேபிளேஷனே என்ன? டேபிள்னால் மரக்கட்டை சார், டேபிளேஷன்னாக்கா அதில் ஏறி உட்கார்றது சார், அது இல்லை. வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேபிள் அண்ட் டேபிளேஷன்? பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேபிள் அண்ட் டேபிளேஷன் இஸ் ஏ follows the with the help of the table you will able to arrange the data row wise and column wise systematically. That is called a table. But with the tabulation, data that are classified as row and column wise, it will be arranged in the
tabular form. I hope this answer helps to you. கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த டேபிளோட 100% ஒரு 40 ஸ்லைட்ஸ் இருக்கும். இன்னும் டீட்டெயில் வேணும்னாக்கா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா டீட்டெயில்ஸு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டேபிளுக்கும் டேபுலேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு ஒரு செக்ஷன் ஏ பார்ட் ஏல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டேபிள்ஸ் வந்து நல்லா கேட்டுக்கோ, ஹெல்ப் ஆஃப் த கால்குலேஷன். டேபுலேஷன்னா இட்ஸ் கிளாசிஃபைட் தி ரோ அண்டு காலம் வைஸ் டேட்டா. ஸோ டேபுலரில் டேட்டாவை கொடுத்தா அதுக்கு பேர் டேபுலேஷன். ஒரு டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணுன்னாக்க டேபிள் தேவைப்படுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டேபிள் அண்டு டேபுலேஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது இப்போ நம்ம படித்ததில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன். என்ன இதுக்கு வந்து ஆன்சரு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் இருக்குது இதுலேயே, நீங்கள் இதை கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து போடுங்க. டேபுலேஷன் மேக்ஸ் த டேட்டா சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், வெரி காம்ப்ளெக்ஸ், நன் ஆஃப் தி அபோவ், எதுவுமே இல்லை. படித்து பாருங்கள். நடத்தினதை வச்சே ஏற்கனவே ப்ரீவியஸாக போன 4-5 ஸ்லைட்லேயே ஆன்சர் இருக்குது. நானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன். ஸோ டேபுலேஷன் வந்து மேக் பண்ணும்போது சிம்பிளாக இருக்குதா, காம்ப்ளெக்ஸாக இருக்கா, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கா, இல்லை இதெல்லாம் இல்லை, இது எதுவுமே இல்லை, அப்படியா? ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, இதுலேயே ஆன்சர் இருக்குது. ரைட். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் த டேபிள் for presenting data? To bring out essential features of the data, facilitate statistical analysis, saving of space, all the above, எல்லாமே வா அப்படின்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. இதுவும் இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, டேபுலர் presentation of data saves space without compromising of data. குவாலிட்டி ஆஃப் டேட்டா, குவான்டிட்டி ஆஃப் டேட்டா, போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ், எதுவுமே இல்லையா? டேபுலர் ப்ரெசென்ட்டில் டேட்டா வந்து சேவ் பண்ணும்போது ஸ்பேஸ் வித்தவுட் கம்ப்ரமைசிங் த டேட்டா. அதாவது குவான்டிட்டிக்கு மட்டும்தான் டேபிள் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை குவாலிட்டி பண்ணுறதுக்கா, இல்லை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுறதுக்கா, இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னா 3க்குமே ஆன்சர் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு. Thanks to watching.